Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, your fooding destiny. இப்போ நான் நேரா எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ டைம் அரௌண்ட் 1 o'clock ஆகுது. இந்த டைம்க்கு நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு வந்திருக்கேங்கற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் டீடைலா சொல்லியிருக்கேன். அது ஒரு பெரிய கதை. சோ full video skip பண்ணாம பாருங்க. இப்போ தான் first time Shiru's Dining சேனலை பார்க்கறவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்க இந்த டைம்க்கு வந்ததுக்கான ரீசனே வேற. பட் அந்த ஐடியா டோட்டலா ஃப்ளாப் ஆயிட்டனால வேற வழியே இல்லாம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு கடைசியா இங்க பிரேம விலாஸ் லாலா மிட்டாய் கடையில 24 hours சுட சுட அல்வா கிடைக்கும். ஸோ அதை வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்கதான் நேரம் வந்திருக்கோம். வெறும் 20 rupeesக்கு சூடான அந்த அல்வாவை மந்தார இலையில மடிச்சு வச்சு கொடுப்பாங்க. நைட்டு 1 மணிக்கு ரொம்பவே ஹாப்பனிங்கா இருக்கிற அந்த பிளேஸ்ல நின்று சுட சுட அந்த அல்வாவை சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும். வாயில வச்சதுதான் தெரியும், அப்படியே வழுக்கிட்டு உள்ள போயிடும். திகட்ட அல்வாவை சாப்பிட்டுட்டு அதுலயே கொஞ்சம் காரம்னு கேட்டா மதுரை ஃபேமஸ் பெரிய பெரிய மிக்சர் கொடுப்பாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். சரி, நாங்க இப்போ எதுக்கு மாட்டுத்தாவணிக்கு வந்தோம், என்ன ஃப்ளாப் ஆச்சுன்னு உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு மட்டும் எனக்கு 2 ஷூட் இருந்துச்சு. ஈவினிங் போறதுக்கு ஒன்று இருந்துச்சு, நைட்டுக்கு ஒன்று பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஈவினிங் போக வேண்டிய ஷூட்க்கு வீட்ல இருந்து கிளம்பி போற வழியில ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் பைக்கோட பேக் டயர்ல இறங்கி டயரை கிழிஞ்சிருச்சு. அது ஃபுல்லா மாத்திர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டிலே ஆயிட்டனால அந்த ஷூட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. சரி, நைட்டு தான் ஒரு ஷூட் இருக்கேன்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இங்க என்ன ஷூட்டுன்னு கேட்டீங்கன்னா, மதுரை மாட்டுத்தாவணியில ஒரு மீன் மார்க்கெட் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்குலாம் காட்டலாம். மீன்லாம் என்ன ப்ரைஸ், என்ன ரேஞ்சில் என்னென்ன மீன்லாம் கிடைக்குதுங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் நாங்கள் போன நேரம்னு பார்த்து ஒரு கடை கூட ஒழுங்கா இல்லை. இருந்த 1-2 கடையிலையும் கொஞ்சோண்டு மீன் வச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் ஸ்மெல் வந்துட்டு பார்க்கறதுக்கு பழைய மீன் மாதிரி தெரிஞ்சிச்சு. கடைசியில் இந்த ஷூட்டும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பஸ் ஸ்டாண்ட்லேயே கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் அப்படியே நடந்து போய் நீங்கள் முன்னாடி பார்த்த பிரேம விலாஸ் லாலா மிட்டாய் கடையில் ஹல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஒரு லாங் டிரைவ் போகலான்னு முடிவு பண்ணி திருமங்கலத்துக்கு பஸ் ஏறிட்டோம். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நிறைய நைட் அவுட்ஸ் போவோம். அதுவும் பஸ்ஸில் போகும்போது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும். எந்த வேலையும் இல்லாமல் சும்மா பஸ் ஏறி பக்கத்தில் இருக்க ஊருக்கு போய் டீ காஃபி மட்டும் குடிச்சிட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சி திருப்பி கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம். இந்த மாதிரி நிறைய வாட்டி நாங்கள் நிறைய ஊருக்கு போயிருக்கோம். 2 பேருக்குமே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்படி போகும்போது நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது, அதுவாக நடக்கணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இதுவும். எதையோ ஷூட் பண்ண வந்து கடைசியில் வேற என்னமோ பண்ணுற மாதிரி ஆகி போயிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி உங்க பார்ட்னரோட டிராவல் பண்றது பிடிக்குமா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மாட்டுத்தாவணில இருந்து திருமங்கலத்துக்கு ஒரு 35 kilometers டிஸ்டன்ஸ் இருக்கும். போகிறதுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 1 hour டிராவலிங் டைம் ஆச்சு. அந்த 1 hour ரொம்ப ஹாப்பியா அந்த சில் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு பஸ்ல பழைய பாட்டெல்லாம் போட்டுட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ரீகால் பண்ற மாதிரி இருந்துச்சு. எங்க 2 பேரோட சைல்ட்ஹுட் டேஸ்மே முக்காவாசி ஒன்னா தான் இருந்திருக்கு. என்னோட சைல்ட்ஹுட்ல நிறைய நேரம் அவங்க என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நானும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேருமே அந்த மெமரிஸ்லாம் திருப்பி ரீகால் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இருட்டான ஹைவேஸ்ல டார்க் ப்ளூ கலர்ல இருக்கிற வானத்துல பளிச்சுன்னு தெரியுற நிலா வெளிச்சத்துல தெரியுற மரம் செடி கொடியெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அழகான பெயிண்டிங் மாதிரி தெரிஞ்சிச்சு. சின்ன வயசுல எங்க டேடி கூட நைட்லாம் எங்கேயாவது வெளியே போகும்போது இந்த நிலாவை பார்த்துட்டு நிலாவும் நம்ம கூடயே வருதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுதான் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருந்தோம். கடைசியில நாங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்பும் வந்துருச்சு. வந்த பஸ்ஸுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு சூடா ஏதாவது குடிக்கலான்னு பார்த்தோம். ஏன்னா குளிர் தாங்கல, கையெல்லாம் வரைக்கிற அளவுக்கு அவ்வளோ குளிர். பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே திரும்பி பார்த்தா நயம் கருப்பட்டி போட்டு செஞ்ச சுக்குமல்லி காஃபி கடை இருந்துச்சு. அங்கேயே இஞ்சி டீலாம் கூட இருந்துச்சு. ஸோ அங்கேயே ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தோம். இந்த அங்கிள் இந்த கடையை இதே இடத்துல 8 வருஷமா வச்சு நடத்திட்டு இருக்கிறதா சொன்னாங்க. நிறைய பேர் விரும்பி இந்த சுக்குமல்லி கருப்பட்டி காஃபியை தான் வாங்கி குடிப்பாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா காலி ஆயிருன்னு சொன்னாங்க. நைட்டு 10 மணிக்கு கடையை போட்டு காலையில் 5:30 மணி வரைக்கும் வச்சிருப்பேன். ஆனால் சுக்குமல்லி காஃபி மட்டும் சீக்கிரமா காலி ஆயிடும். இது போக இஞ்சி பால் டீலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்காங்க, இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னங்கிறதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜலதோஷம்லாம் இருந்தால் இதை குடிச்சா உடனே சரியாக போயிடும்னு சொன்னாங்க. ஸோ நான் இந்த நயம் கருப்பட்டி போட்டு செஞ்ச சுக்குமல்லி காஃபி ஒன்று வாங்கியிருந்தேன். சதாம் இஞ்சி பால் டீ வாங்கியிருந்தாங்க. 2 பேரும் வாங்கி ஒரு சேர்ஸை போட்டு நின்று குடிச்சிட்டு இருந்தோம். டைம் அரௌண்ட் 2:30 ஆயிடுச்சு. பட் நிறைய பேர் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பக்கத்து ஊருக்குலாம் போகிறதுக்காக அதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த குளிருக்கும் அதுக்கும் சுக்குமல்லி கருப்பட்டி காஃபி குடிக்கிறதுக்கே இதமாக இருந்துச்சு. நின்று குடிச்சு முடிச்சுட்டு எதிரிலேயே மதுரைக்கு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஆப்போசிட்ல நடந்து போனோம். போற வழியில ஆவின் பூத்ல பால் போடுறதுக்கு பால் வண்டியே வந்துருச்சு. அடிக்கடி பஸ் இருக்கும் போல இருக்கு. நாங்க போய் நிக்கிறதுக்குள்ளவே அடுத்த பஸ் வந்துருச்சு. ஸோ டக்குன்னு ஏறி மதுரைக்கு 2 டிக்கெட் எடுத்துட்டு பேக் சீட்ல போய் உட்காந்தாச்சு. வித்தின் 10 minutesல திருமங்கலத்துக்கு வந்து இறங்கி சுக்குமல்லி காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு சும்மா அந்த ஊரை லைட்டா வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சி திருப்பி கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இதுக்காக தான் வந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ட்ரிப் போடும்போது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். சும்மா போயிட்டு வரணும்னு தோணுச்சு. ஸோ போயிட்டு வந்தாச்சு. ஏன் போறோம் எதுக்கு போறோங்கிற காரணம்லாம் தேடக்கூடாது. சில நேரங்கள்
விஷயங்கள்ல காரணமே இல்லாமல் செய்கிற விஷயம் தான் நிறைய மெமரிஸ் கொடுக்கும். இன்னைக்கு டேவே ஸ்பாயில் ஆயிடுச்சு நினச்ச எதுவுமே நடக்கலையேன்னு கவலையோடு இருந்தேன். பட் இந்த சின்ன ட்ரிப் மொத்த டேவையுமே ஹாப்பியாக மாற்றிடுச்சு. நிறைய வாட்டி நாங்கள் இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கோம். பட் உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு ஒருவேளை உங்கள் டே நீங்கள் நினச்ச மாதிரி அன்றைக்கி இல்லைன்னா என்ன பண்ணி மைண்டை சேஞ்ச் பண்ணுவீங்க, ரிலாக்ஸ் பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனல் ஷிரூஸ் டைனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shiru's Dining, your fooding destiny. Bye guys.